நமஸ்காரம். நாம் 63 நாயன்மார்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அந்த வரிசையில் 9வதாக கண்ணப்ப நாயனார். பார்த்தீங்க அப்படின்னா இது பலருக்கு தமிழ்நாட்டில் கண்ணப்ப நாயனார் தெரிந்திருக்கும் கண்டிப்பாக, அப்படின்ற நினைப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காளஹஸ்தி, ஆந்திராவில் இருக்க காளஹஸ்தியோட தொடர்புடையவர். வேடகுலம் நமக்கு தெரியுது பார்க்கும்போது. பன்றி இறைச்சியை இறைவனுக்கு தானும் சுவைத்து அந்த சிறப்பான சுவையாக இருந்தால் அதை இறைவனுக்கு படைத்தவர். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து அது நல்லா இல்லை அப்படின்னா அது எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்து இறைவனுக்கு படைக்கிறார். பன்றி இறைச்சி, ஏன்னா அவருடைய குலம் வேடுவ குலம். நம்ம சனாதன தர்மம் அப்படின்றது ஜாதியை கேவலமாக சொல்லுது அப்படின்னு இந்த மாதிரியான 63 நாயன்மார்களின் பக்தியை உணராதவர்கள் தான் நம்மளால் சொல்ல முடியும். அந்நிய தேசத்து மக்கள் இங்கு வந்து மதம் மாற்றுவதற்கு என்னெல்லாம் வழி பண்ணினாங்க. இந்த ஜாதி அப்படின்றது ரொம்ப கெட்டியாக சனாதனத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவங்கவங்க தொழிலை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இது இறைவன் நமக்கு கொடுத்த வேலை அப்படின்ற நினைப்போடு பண்ணிகிட்ருக்கிற இந்த ஜாதியை எப்படியாவது சீர்குலைத்து அரணாக இருக்கும் இந்த ஜாதியை, பலமாக இருக்கும் இந்த ஜாதியை பலவீனமாக்குவதற்கு அத்தனையும் செய்தார்கள். அந்த சதி வலையில் வீழ்ந்தவர்களாக சனாதனத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் மிக மிக வருத்தமான ஒரு சிந்தனையாக இருக்குது. சனாதனம் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருக்கு ஜாதி பெருமை கொள்கிறார்கள். இந்த ஜாதி தான் சனாதனத்தை காத்து வருகிறது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சாதி அப்படின்னு சொன்னோன்னே பலர் 195 பேர் வந்து ஜாதியை கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற சனாதனிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பதிவுகளில் நான் குலத்தை 63 நாயன்மார்களின் குலத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணப்பர் வேடுவர் பன்றி இறைச்சியை சாப்பிடுவரை இன்று அந்தணர்கள் சிவாலயங்களில் வைத்து இறைவனாக வைத்து அவருக்கு குரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சனாதனத்தில் சாதியை கேவலம்னு சொல்லுவோம்? இங்கே சாதி அப்படின்ற ஒரு வேலை பண்ணுவதற்கு, ஒரு சமூகத்தில் வேலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அவங்க அந்தந்த வேலையாக பரம்பரையாக பண்ணுறது, அது இறைவனுக்கு செய்யப்படும் வேலையை நினச்சிட்டு பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மனம் தூய்மை அடைவதற்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு வேலை, அவ்வளவுதான். அந்த வேலையை வைத்து நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்றதான் சனாதனம். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு பார்க்கலாம். ஏன் இப்போ ஒரு காலை சிவன் மேல் வைத்து கொண்டிருக்கிறார்? கண் பாருங்கள், சிவலிங்கத்தின் மேல் கண்ணை வைத்து கொண்டிருக்கிறார். பலருக்கு தெரிந்தது தான், இருந்தாலும் சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் குடுமி தேவர் அப்படின்றவர் மலையில், அதாவது காளஹஸ்திக்கும் சொல்வதற்கு இறை அருள் கிடைத்ததுனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு சென்ற போது கொஞ்சம் மலையில் கொஞ்சம் ஏறினோன்னா ஒரு இடத்துல அவங்க எழுதி போர்டு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனதால் நான் ஃபோட்டோலாம் எடுக்கல. அங்கே வந்து போட்டிருந்தாங்க, கண்ணப்பர் வழிபட்டவர் குடுமி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணப்பர் வந்து வேடவர் குலத்து மகன், அவர் அந்த குலத்தில் பிறந்தவர். ஸோ அதனால் வேட்டையாடி சாப்பிட்றது தான் அவருடைய தொழிலாகவும் இருந்தது. ஒரு தடவை அவர் அந்த மாதிரி போகிறப்போ, காளஹஸ்தி மலையில் போகிறப்போ, மலை இதில் வந்து ரொம்ப சிவலிங்கம் பூஜைக்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்து, சிவலிங்கம் பார்த்த உடனே அவருக்கு பூர்வ ஜென்ம பக்தியின் காரணமாக அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. உன்னை இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லி சிவலிங்கத்துக்கு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி பூஜை பண்ணுறாரு அப்படின்றத ஆதிசங்கரர், இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆதிசங்கரர் பக்தியின் உதாரணமாக கண்ணப்பரை சொல்கிறார். அதுவும் சிவானந்த லஹரி அப்படின்னு ஆதிசங்கரர் சிவன் மேல் பாடல்கள் பாடுறார், ஸ்லோகங்கள். அற்புதமான அந்த நூலில் ஆதிசங்கரர் 61வது ஸ்லோகத்தில் கடவுள் பற்று என்பதற்கு உயர்ந்த இலக்கணம் சொல்கிறார். அவ்விலக்கணத்திற்கு சிகரம் வைத்தாற்போல்
63வது ஸ்லோகத்தில் கண்ணப்பரின் உள்நிறைந்த அன்பின் மூன்று செய்கைகளையும் குறிப்பிட்டு, இதுவன்றோ பக்தி, கடவுள் அன்பர் என்பதற்கு இவ்வேடுவனே இலக்கணம் என்கிறார். அதாவது பக்தி பண்ணுறதுக்கு கண்ணப்பர் தான் இலக்கணம், அவர் தான் டாப் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன போடுறாருன்னு பாருங்கள், அற்புதமான வரிகள். எவ்வாறெல்லாம் அந்த கண்ணப்பர் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணினார் அப்படின்றது வரிகள். ஆதிசங்கரர் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழிநடை நடந்த மிதியடி பசுபதியின் அங்கத்திற்கு குறிகாட்டி யாகிறது அப்படின்றார். இது என்ன விசேஷம்னா, வழிநடை நடந்த மிதியடி, இந்த செருப்பு காலோட தான் கண்ணப்பர் அந்த தனது கண்ணை எடுத்து அப்புவதற்கு அடையாளமாக வைத்து கொண்டிருக்கிறார். பலருக்கு தெரிந்த விஷயம் அப்படின்றதுனால கண்ணப்பருடைய பக்தியை காமிக்கிறது சிவன் என்ன பண்ணாருன்னா, ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வர்ற மாதிரி பண்ணினார். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு கண்ணப்பருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா சிவலிங்கத்துலேருந்து ரத்தம் வருது, கண்ணில் ரத்தம் வருது, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப பக்தியின் ஆழ்ந்த இதில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த இலைகளை எடுத்து அந்த கண்ணிலெல்லாம் இது பண்ணுறாரு, மருத்துவம் பண்ணுறாரு, ஆயுர்வேதம் மாதிரி இலை சாறுகளை எல்லாம் புழிந்து ஒன்றும் ஆகலை. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது, என்கிட்ட கண் இருக்குது, அந்த கண் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கண்ணை எடுத்து வைக்கிறாரு. அப்போது அந்த கண்ணிலேருந்து ரத்தம் வர்றது நின்றுடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷம், ஆனந்தத்தில் கூத்தாடுறாரு. அது உடனே மறு கண்ணிலிருந்து ரத்தம் வர வைக்கிறதுக்கு சிவன் திருவிளையாடல் பண்ணுறாரு. அப்போது வருத்தமே படலை கண்ணப்பர், எனக்கு 2 கண் இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் என்னோடய 2வது கண்ணையும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்துற நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு. 2 கண்ணையும் எடுத்துட்டேன்னா நான் குருடன் ஆகிடுவேனே, எப்படி அந்த கரெக்டான இடத்துல வைக்கிறது சிவலிங்கத்தில் அப்படின்றப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தனது காலை தூக்கி அந்த ரத்தம் வர்ற கண்ணில் அடையாள குறியாக வைத்து கண்ணை தோண்ட போகிறாரு. அந்த நேரத்தில் தான் சிவன் நிறுத்து கண்ணப்பா அப்படின்னு சொல்கிறார், அந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு. அதைத்தான் நீங்கள் ஆதிசங்கரர் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, வழிநடை நடந்த மிதியடி பசுபதியின் அங்கத்திற்கு குறி காட்டி ஆகிறது அப்படின்னு. 2வது வரி பாருங்கள், எப்படி அவர் அபிஷேகம் கொண்டு வந்தார் அப்படின்றத, வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடல் ஆகிறது அப்படின்னு. அவர் அபிஷேகம் எப்படி பண்ணினாருன்னா, அவரோட கமண்டலமோ பாத்திரமோ எதுவுமே இல்லை, குடம் எதுவும் கிடையாது. அப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கான நீரை தன் வாயிலேயே எடுத்துகிட்டு வர்றாரு. நாமெல்லாம் எச்சில் படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த நீரை தான் அபிஷேகமே பண்ணுறார். அதைத்தான் வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடல் ஆகிறது அப்படின்னு. அடுத்து என்ன பாருங்கள், என்ன மாதிரியான இதை கொடுத்தாருன்னு, சிறு துண்டு சுவை கண்ட ஊன் அமுது தேவனுக்கும் படையலாகிறது அப்படின்னு. சிறு துண்டு, அதையும் சுவை கண்டு தான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்ற அந்த பீசஸை தான் பன்றி இறைச்சியை இறைவனுக்கு கொடுக்குறாரு, வைக்கிறாரு. அதுதான் படையலாக வைக்கிறாரு. பாருங்கள் என்ன ஒரு, இதெல்லாம் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் பக்தி பண்ணுறது 63 நாயன்மார்களில், அதுக்கு தான் இந்த நாயன்மார்களை படியுங்க அப்படின்றது. படித்தா தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. தனது மனைவியை இறைவனுக்கு, ஒரு சிவனடியார், இறைவன் கிடையாது, சிவனடியாராக வேஷம் போட்டுட்டு வந்தவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயம், தன்னை குத்தினவனையும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறாரு. எவ்வாறெல்லாம் தனது யானை தவறு செய்து விட்டது அப்படின்னு தன்னையும் தண்டனை கொடு அப்படின்னு கேட்குறாரு எரிபத்த நாயனார்கிட்ட. நாயனார் தன்னை வெட்டிக்கிறதுக்கு போகிறார். இந்த மாதிரியான ஒரு மன்னனுடைய யானையை நான் வெட்டி விட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு. இந்த மாதிரி அற்புதமான வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் நம்ம ஒரு பக்தியின் உச்ச நிலைக்கு போனால் தான் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியும். இல்லைன்னா என்ன இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். அது மேலாட்டமாக நிற்கிறவங்க தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. உள்ளே ஆர்ந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா விஷயம் என்னன்னு தெரியும். ஸோ எவ்வாறான படையல் கொடுக்குறாருன்னு பாருங்கள். சிறு துண்டு சுவை கண்ட ஊனமுது தேவனுக்கும் படையல் ஆகிறது. இதெல்லாம் சொன்னது ஆதிசங்கரர் சான்ஸ்கிரிட்டில் சொன்ன வார்த்தைகள்லேருந்து தமிழ் வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன். பக்தி என்னதான் செய்ய மாட்டாது அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லி, அன்பர் என்போர் வேடுவன் அன்றி வேறு எவர் அப்படின்னு கேட்குறார். ஒரு உண்மையான அன்பர், சிவனுக்கு அன்பர்னா இந்த வேடுவர் தான், கண்ணப்பர் தான். அவரை விட்டால் வேறு யார் அப்படின்னு கேட்குறார். வேறு யாரும் இதை விட சிறந்த பக்தர் யாருமே கிடையாது அப்படின்றது ஆதிசங்கருடைய சர்டிஃபிகேஷன். பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல நான் ரமண மகர்ஷி கூட ஒரு பக்தர்களோடு இருந்து இதை படிக்கிறப்போ, கண்ணப்பருடைய வாழ்க்கை இதை படி அவர் அழுதாராம் ரமண மகர்ஷி. அந்த அளவுக்கு
ரமண மகர்ஷியே இந்த பக்தியின் உச்சத்தில் போய் பார்க்குறாருன்னா பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட பக்தியை நமது கண்ணப்பர் காமித்திருக்கிறாரு. அப்போது நாம் எல்லாம் எங்கே எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தனது கண்ணையே கொடுக்குறாரு இறைவனுக்கு. ஒரு கண் இல்லை, இரு கண்களையும் கொடுக்குறவர். அந்த மாதிரியான பக்தியை இதை படித்ததுக்கப்புறம் நமக்கும் தோணணும், வரணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறது. எந்த குலத்தையும் சனாதனம் கீழ்மையாக நினைக்கவில்லை அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சான்று கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சில குதர்க்கமான சில பேர் சொல்கிறது உண்டு, கண்ணப்பரே பன்றி இறைச்சியை சாப்பிட்டவர், இறைவனுக்கு வச்ச நாம சாப்பிட்டா என்ன, இல்லை நாம் வச்சா என்ன அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு பதில் சனாதனிகளுடையது என்ன அப்படின்னா, அவர் அதை பண்ணினார். அதே மாதிரி அவர் இறைவனுக்கு ஒரு இது வரும்போது தனது கண்ணையே கொடுத்தாரு. நீயும் கொடுப்பியா? அப்போது நீ அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதை பண்ணினார் அப்படின்றதுக்காக நாம் அவர் பண்ணின அந்த பன்றி இறைச்சியை இறைவனுக்கு கொடுக்குறதோ, இல்லை அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சாப்பிட்டவர் நாமளும் சாப்பிட்லாம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க, அவருடைய பக்தி நமக்கு இருக்கா? இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. அந்த மாதிரி இருந்தால் இறைவனே நம்மளை ஆட்கொள்வார். அதனால தானே அவரை ஆட்கொண்டார். அதனால தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தானே ஆதிசங்கரர், மாணிக்கவாசகர், இன்னும் பலர் கண்ணப்பரின் பக்தியை சான்றாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஓம் நம சிவாய.